வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டே இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்துடலாங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து வேலை செஞ்சுருக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போய் ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வரும்போது வந்து அந்த ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருந்தது பார்த்தீங்களா, இந்த லெவலு. இந்த லெவல்லேருந்தே மேலே போகும்போது அப்போ இந்த தடவையே பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக இந்த இடத்த அவனால் பிரேக் பண்ணவே முடியல. அப்போ பிரேக் பண்ணவே முடியல அப்படிங்கும்போது வந்து இன்னும் அந்த விஷயம் வந்து கட்டாயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எவ்வளவோ வந்து எதிர்பார்த்தது தான். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே உங்களுக்கு ட்ரெண்டும் ஆச்சு. அப்போ வேகமாக ப்ரைஸை எதிர்பார்த்த மாதிரி கட் பண்ணியும் மேலே போச்சு. ஆனால் எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து விழுந்துருச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்பாதீங்க, ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தது அப்படின்னா மேலே போயிடும் அப்படின்னு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. சரியா? அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சு வரைக்கும் ப்ரைஸ் கட்டாயமாக வந்துடும். அதனால் ஐம் கோயிங் டு டேக் அ பை ட்ரேட் அட் திஸ் லெவல். டார்கெட் வந்து இது அப்படின்னு நினச்சி இங்கே வந்தோம் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா செல் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகும். அவசரமே பட தேவை. ஸோ எல்லாத்துக்குமே அந்த வெற்றியுடைய ரகசியம் வந்து தெரிய தான் செய்யுது. ஆனால் டிசிப்ளின் இல்லை. அதுதான் பிரச்சனையே ட்ரேடிங்கில். ஏன்னா ஒரு 6 மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சசிலாம் சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து சொல்லித்தரும். ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் தான் நடக்குது மார்க்கெட்டில். நமக்கு அது தெரியும். ஒரு கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கே அது தெரியும் கண்டிப்பாக. ஆனால் டிசிப்ளின் இல்லாதனால நம்ம அதை வந்து வெற்றி கொள்ளவே முடியாமல் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒரு மாய தோற்றம் தான். அந்த டிசிப்ளின் என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. ஸோ நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வருடத்துடைய இறுதி நாளில், அதாவது 31ஆம் தேதி வந்து இந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு வருஷம் எனக்கு போனதே தெரியல. கனவு மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ட்ரேடர் சசி அப்படின்ட்டு இந்த சேனல் தான் நம்ம ஜான்வரி 1 வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம் 2024. ஸோ ஜான்வரி 2024 டிசம்பர் 31 வரைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த சேனலில். ஸோ ஃபாரெக்ஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல். ஸோ இந்தியன் மார்க்கெட்டும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நான் இந்தியாவிலேருந்து ஃபாரெக்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொன்னதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணலாங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் ரிப்ளை வந்து கொடுத்துருக்குறாரு. நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் கூகுள் பண்ணி மட்டும் பாருங்கள். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அலோடு இன் இந்தியா, சும்மா அதில் என்ன சஜஷன் கொடுக்குறான்னு படித்து பாருங்கள். படிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இஸ் இட் லீகல் ஆர் இல்லீகல்? அதுதான் பிரச்சனை. பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறது பிரச்சனை இல்லை. லீகலாக வேலிடாக பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க பண்ணலாம் அப்படின்னா அதுவும் எப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? சரி, ஓகே, பேக் டு த சார்ட்ஸ். என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணாமல் மேலே போனால் கூட மேலே போயிடும்னு தப்பி தவறி கூட வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் பை எடுத்துடவே கூடாது. கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ தூரம் மேலே போச்சு, அது எப்படி போயிருக்கு கவனிச்சிங்களா? அழகாக படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்கு. ஒரு லாங் கன்சல்டேஷனு. இந்த கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் ஆகி மேலே போகும்போது படிக்கட்டில் ஏறி 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 மேலே போயிருக்கான். எங்கே வரைக்கும் போயிருக்கான்? ப்ரீவியஸாக எங்கே ரிஜெக்ட் ஆனானோ அது வரைக்கும் தான் போனான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. மேலே போகும்போது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது எது? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போய்கிட்டே இருந்தானா போய்கிட்டே இருக்கும். எப்போ கட் பண்ணுறானோ அப்போதுலேருந்து படிக்கட்டை இறங்கி கீழே வர ஆரம்பிச்சிடுவான். எப்படி படிக்கட்டை ஏறினானோ அப்படியே படிக்கட்டை இறங்கியும் வந்துடுவான். எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? சோர்ஸ் வரைக்கும் வரவே வாய்ப்பு இருக்குது. சோர்ஸ் வரைக்குமே. சில நேரங்களில் இந்த சோர்ஸுக்கு ரொம்பவே பக்கத்துலேருந்து அருகாமையிலேருந்து ரிவர்சல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பல நேரங்களில் வந்து இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு கீழே போய் கிராப் பண்ணிட்டு தான் மேலே வரும். அப்போது இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸு பிரேக் ஆகி மேலே போச்சு. மேலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வேகமாக வந்தது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? திரும்பவும் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான்.
அப்போது உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷனோ சப்போர்ட்டோ வந்து எடுக்கலை அப்படின்னா, அதாவது ஒரே நேர்கோட்டில் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதும் ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதும் வந்து நடக்காமல் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரெண்டாக தான் பார்ப்பீங்க அடுத்து. ஸோ ப்ரைஸு இவ்வளோ தூரம் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்த ப்ரைஸு திரும்பவும் மேலே போகும்போது வந்து அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் ரிஜெக்ட் ஆகி வந்து தான். ஸோ எனிஹவ் இதில் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் மேலே தலையை தூக்கி பார்த்துட்டு கீழே வருவான். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு தலையை தூக்கி பாட்டு கீழே வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டும் கிடைச்ச உடனே, அதாவது இந்த 2 பாயிண்ட்டும் கிடைச்ச உடனே ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சி வச்சுப்பீங்க சும்மா, அவ்வளோதான். அதனால் என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் கீழே இருந்து மேலே இந்த ரேஞ்சுக்குள்ளார எங்கே வந்தாலும் சரி, ஒரு செல் ட்ரேடுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதனால் திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கே சப்போர்ட்லேயும் ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த ரேஞ்சுக்கு அருகாமையில் வரும்போது இல்லை தொட்டதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கிறோம். இதுவும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரே நேர்கோட்டில் வரல, கொஞ்சம் சாய்வாக வந்து வருது. இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணணும்? 500 தடவை பார்க்கணும், 500 டைம்ஸ். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. சும்மா அப்படியே இப்போ நான் இது ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு 20 பாருங்கள் போதும். 10 நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? 200. அப்போ ஒரே ஒரு மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த பேட்டர்னை மட்டுமே கான்சென்ட்ரேட், வேறு எதுவுமே பார்க்காதீங்க. இதை மட்டுமே, இது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இதை மாதிரி 500 தடவை பாருங்கள். இந்த பேட்டர்ன் அப்படியே உங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிடும். ட்ரெண்ட் ஆகிறான், மேலே ட்ரெண்ட் ஆகிறானா மேலேயும் ட்ரெண்ட் ஆகிறான். வெஜ்ஜு அப்படின்னு சொல்லுவோம், இதை ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். நல்ல ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே போகும். இந்த சுருங்கும் போது அழுத்தம் உருவாது, ப்ரெஷர் அங்கேருந்து பிரேக் ஆகி ப்ரைஸ் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிடும். கீழே போகும், மேலே போகும், ட்ரெண்டை பொறுத்து. நம்மளுக்கு ஓவரால் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? கீழே போயிட்டு இருக்குது, கன்சால்டேட் பண்ணிட்டே இருக்கிறான். ஏற்கனவே கீழே போயிட்டு இருந்தது, கன்சால்டேட் பண்ணால் கொஞ்சம் மேலே போனான், இப்போ கீழே வந்துருக்கிறான். மறுபடியும் இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிட்டே இருக்கிறான். இன்னும் கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் அழுத்தம் உருவாகிறது தான் பிரச்சனை. அழுத்தம் உருவாச்சுன்னா கீழேயோ மேலேயோ போயிடும். சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து ஒரு பூமாலை பண்ணணும். இந்த பூமாலை பண்ணின உடனே வந்து படிக்கட்டை இறங்க ஆரம்பித்தான். இப்போ வரைக்கும் இறங்கிட்டு தான் இருக்கிறான். புதுசாக லோ வந்து பண்ணிக்கிட்டே வருது ப்ரைஸ். மேலே புல் பேக் வரும்போது ப்ரீவியஸ் ஹையை அவனால் கட் பண்ண முடியலை. இவ்வளோதாங்க. ஸோ எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுறானோ, அப்போ படிக்கட்டு ஏறி மேலே போக ஆரம்பிச்சிருவான். இங்கே எப்படி வந்து படிக்கட்டு ஏறி மேலே போனானோ, ஹையர் ஹை பண்ணானோ, அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணி வரும்போது வந்து இந்த லோவை அதுக்கப்புறம் கட் பண்ண மாட்டான். இவ்வளோ தூரம் கூட வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் கட் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? மேலே போய் இந்த ஹையை கட் பண்ணுவான், கீழே வரும்போது அந்த லோவை கட் பண்ண மாட்டான். இதே நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இது மட்டும்தான் நடக்குது. நம்ம தான் வந்து கவனிக்க தவறிடும். சரிங்களா? சரி, ஓகே. நேற்றுக்கான வாய்ப்பு என்ன? பூமாலையா, இல்லை உரசி கொண்டு போனால் உடைத்து கொண்டு போனானா, இல்லை வேறு எதனா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுதா? எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துருவோமா? இப்போ 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துறீங்க. ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் அவன் மேலே போக மாட்டான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரைட், ஓகே. 5 மினிட்ஸ் போய்டுவோமா? 5 மினிட்ஸில் மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆச்சு? அதுக்கு பிஃபோராக வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். என்னது? நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கான், இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கான், இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் நேராக வந்து கோடு போட முடியாது, சாய்வாக தான் போட்டாகணும். இங்கே லோ இருக்குது, அந்த லோவுக்கு வரல, அந்த லோவுக்கு வரல, அந்த லோவுக்கு வரல, அந்த லோவுக்கு வரல. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு கோடை போடலாமா? அப்படியே கீழே வந்து இன்னொரு கோடு போடுறதுக்கு பதிலாக எப்போவுமே இந்த கோடை காப்பி பண்ணி அப்படியே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் மவுஸ் பாயிண்டரை வந்து இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகாக வந்துடும்.
மேலே என்ன மாதிரி என்ன டிகிரியில் வந்து கோடு போட்டிங்களோ அதே டிகிரியில் வந்துடும். டிகிரி சுத்தமாக வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கான டூல் வந்து இருக்குது. இந்த சேனல் டூல் எடுத்தீங்க அப்படின்னா அவனே வந்து லைனை காப்பி பண்ணி கொடுத்துருவான். மேலேயோ கீழேயோ எந்த பக்கம் கொண்டு போனாலும் அதே மாதிரி வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இல்லை கோடே போடாமல் கூட இது பேரலல் சேனல் பேட்டர்னில் தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பேரலல் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருந்தது ப்ரைஸு லாஸ்ட்டாக முடிகிற அன்னைக்கு அதே தாங்க. இந்த படிக்கட்டு இறங்குறான் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 1 ஹவரில். அது வேற இது வேற. நான் அது வந்து ஒரு பெரிய லெவலில் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு லெக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு லெக்குக்குள்ளார நடக்கிற விஷயம் இது. மேலேருந்து அழகாக என்ன பண்ணுச்சு, கீழே வந்துகிட்டு இருக்கான். ப்ரீவியஸ் ஹையை சேலஞ்ச் பண்ணுற வரைக்குமே அவன் வந்து கீழே தான் போவான். புது 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 லோ வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அப்புறம் என்னாச்சு, இந்த இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி நின்றுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் மேலேயும் கீழேயும் வந்து போகிற மாதிரி வந்து காமிச்சான். அப்புறம் கீழே வர முடியாமல் மேலே போனான். உடனே நம்ம வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து வரைஞ்சோம். அப்போ ப்ரைஸ் வந்து மேலேருந்து இப்படி வந்துட்டு கொஞ்சம் பேரலாக இப்படி போனான் அப்படின்னா இவ்வளோ தான் போவான். போன உடனே அதுக்கப்புறம் பிரேக் ஆகி கீழே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியரிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கொடி கம்பம் மாதிரி இருக்கும். இது மேலேருந்து வர்றது அந்த போல் போஸ்ட்டு, இது வந்து கீழே வந்து கொடியிலேருந்து மறுபடியும் வந்து அதே ஹைட்டுக்கு வந்து அந்த கம்பம் எவ்வளோ உயரம் இருக்குதோ அந்த உயரம் வரைக்குமே வந்து ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறது அடிப்படை. ஆனால் என்ன ஆச்சு, அந்த மாதிரி நடக்கல. பேரலல் சேனலாகவே இவன் வந்து சப்போர்ட் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை ரொம்ப நேரமாக நடத்தினா இந்த லோவை கட் பண்ணாமல் அது நடக்கவே நடக்காது. எப்படி அந்த லோவை கட் பண்ணாமல் நடக்கவே நடக்காது. அதோடைய எக்ஸ்ட்ரீம் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கும் ப்ரீவியஸாக லோ இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான், மேலே தான் போவான். கடைசி வரைக்குமே அவன் வந்து பிரேக் பண்ணலை, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரேக் பண்ணி நல்லா வந்து கீழே போகலை அப்படின்னாலே அவன் வந்து நடக்கவே நடக்காது. சரி, இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே எப்படி வந்தான், படிக்கட்டில் இறங்கி வந்து வந்தான். சரி, ஓகே, அதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தோம். இதில் இங்கேருந்து மேலே போயிருக்கிறான் பார்த்தீங்களா, இதை கவனிச்சிங்கன்னா கூட ஹை, அடுத்த ஹை, இதை ப்ரீவியஸ் ஹைக்கே வந்துருச்சு. அடுத்த ஹை, அடுத்து இன்னொரு ஹை, படிக்கட்டில் ஏறி இருக்கான், மறுபடியும் ஏறி இருக்கான். இந்த ட்ரெண்டில் நீங்கள் வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த ரேஞ்சுக்கே வந்துருச்சு ப்ரைஸு. அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்குள்ளார நீங்கள் படிக்கட்டில் ஏறினாலும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி ட்ரெண்ட் லைனை போட்டிங்கனாலும் மேட்ச் ஆகும். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான்ப்பா, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் போகிறான்ப்பா. 3 டச் ஆகிடுச்சு, 4வது டச் ஆச்சுன்னா பிரேக் ஆகிடும். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து பார்க்குறது உண்டு, நானும் பார்த்தேன். 4வது டச்சு, 5வது டச்சு, 6வது டச்சுன்னெலாம் எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே ஓவரால் மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரீவியஸ் ஆகி எங்கே இருக்குது, அதை கட் பண்ணால் எங்கே போவான், அது வரைக்கும் வந்து செல்லா பையா புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். அதனால தான் உங்களை 500 முறை பார்க்க சொல்கிறேன். இந்த பேரல் சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் 500 முறை பாருங்கள். ஒரு பேட்டர்னுக்கு 1 மாதம், சும்மா ஒரு 4 பேட்டர்ன் நம்ம பேட்டர்ன் இருக்குது, நம்ம பேட்டர்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, 500 தடவை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வெட்ஜு பாருங்கள், இந்த பேரல் சேனல் பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாருங்கள். படிக்கட்டுக்கு முக்கியமாக 2 மாதம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 மாதம் முடிஞ்சிடும், தெளிவாகிடுவீங்க. சரியா? சரி, ஓகே, ரைட். இப்போது என்ன பண்ணிடுறான், மேலே போக முடியல. மேலே போக முடியாமல் என்ன பண்ணிடுறான், இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்தோன்னே, இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆன மாதிரியே இங்கேருந்தும் ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ இங்கேருந்து ஏற்கனவே நீங்கள் ட்ரெண்டும் வந்து போட்டு வச்சுருக்கிறீங்க, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வேகமாக கீழே போகிறான். நீங்கள் ஏற்கனவே என்ன எதிர்பார்த்து வச்சுருந்தீங்க, மேலேருந்து கீழே வருவான், ஃப்ளாகு கம்பம் அதே உயரத்துக்கு கீழே போயிடும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து போயிருக்கு, எதிராக வந்து போயிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி கீழே வருது. அப்போ திரும்ப வந்து இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும், ஆஹா கீழே போயிடுவான். இல்லவே இல்லைங்க. நீங்கள் பேட்டர்ன், அதனால தான் பேட்டர்னுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். எப்போ கீழே போவான், இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணி கீழே போய் நல்லா க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வச்சா தான் போவான்.
இங்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. தொடர்ச்சியா கீழ வந்திருக்கிறான். அதுக்கப்புறமா அந்த மாரி பெருசா வந்து நடக்கல. அப்புறம் உங்கள பயமுறுத்துற மாரி, உங்களுக்கு நம்பிக்கைய ஏற்படுத்துற மாரி, கீழ தான் போறேன் அப்படிங்கிற மாரி, எவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆயிருக்கிறான் பார்த்தீங்களா? இதில நல்லா நம்பிடுவீங்க நீங்க. ஆஹா! கீழ போறான், முடிஞ்சுது. மேலேருந்து கீழ வந்தான்பா. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன். மறுபடியும் கீழ கன்டின்யூ பண்றான். எது வரைக்கும் கன்டின்யூ பண்ண வாய்ப்பு இருக்குது? சாரி. எது வரைக்கும் கன்டின்யூ பண்ண வாய்ப்பு இருக்குது? 1 ஹவர்ல நம்ம ஒரு சப்போர்ட் லெவல வந்து கீழ வரைஞ்சு வச்சிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆஹா! கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. எங்க? இங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கேருந்து பிரேக் ஆயி இப்படியே வந்து கீழ நல்லா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த முடிவுக்கே வந்துருவீங்க. ஆனா இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல? அது நடக்கவே இல்ல. அப்படியே ரிவர்ஸ் ஆயி மேல போய்ட்டான். அப்போ உங்களுக்கு பேட்டர்ன் முக்கியமா? இல்ல புரிஞ்சுக்கிறது முக்கியமா மார்க்கெட் அப்படின்னா, நீங்க மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். பேட்டர்ன் வந்து ஆடட் அட்வான்டேஜ். அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே இந்த மாரி பேட்டர்ன் வரும்போது என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தது அப்படின்னா, உங்களுக்கான ஆடட் அட்வான்டேஜா நீங்க அத பார்த்துக்கலாமே ஒழிய, இந்த லெவல்ஸ் தான் முக்கியம் ரொம்ப. பெரிய ஃபாலு ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி. இவ்ளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு அணை கட்டியிருக்காங்க பையர்ஸ். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா எந்த இடத்துலேருந்து மேல போச்சோ, அந்த இடத்துக்கு வந்தோனே அணை கட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா முடியல. என்னாச்சு? செல்லர்ஸ் மறுபடியும் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல் எடுக்குறாங்க. போன தடவ இவ்ளோ வேகமா கீழ வந்தவங்க, இவ்ளோ தூரமா வந்தவங்க, இந்த தடவ இவ்ளோ வேகம் தான், இவ்ளோ தூரம் தான். வேகம்ங்கிறது நீங்க இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5 நிமிஷத்துல எவ்ளோ தூரம் கீழ கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 5 நிமிஷத்துல இவ்ளோ தூரம் தான் அவங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சது. அப்போ பையர்ஸ் உள்ள இருக்கிறாங்க, உள்ள வர்றாங்க. புரிஞ்சுக்க வேண்டியதான். மார்க்கெட்ட இப்படி தான் புரிஞ்சுக்கணும். முதல் முயற்சி தோல்வி பையர்ஸ் கிட்ட இருந்து. 2வது முயற்சி அடுத்த கிரீன் கேன்ல வந்தது. அந்த கிரீன் கேன்லேருந்து பிரைசிங் இங்க போயிடுச்சு. சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். முதல் முயற்சி, 2வது முயற்சி வெற்றிகரமான முயற்சியா தான் இருக்கும் எப்பவுமே. அதுக்காக முதல் முயற்சியே நான் ட்ரை பண்ணாம விட்டுருவானா? வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணுங்க. முதல் முயற்சியிலேயே இப்படி மேல கொஞ்சம் நல்லா மேல போயிட்டு இப்படி கீழ வந்ததுன்னா, ட்ரை பண்ணி பார்த்துருங்க. என்ன கொஞ்சம் கீழ வந்து க்ளோஸ் வைப்பான் அவ்வளோதானே. இந்த லாஸை எப்பவுமே ஏத்துக்க தயாரா இருங்க. இந்த குட்டி லாஸ். ஒரு சில நேரங்கள்ல மட்டும் லாஸ் இவ்வளோ பெருசு வரலாம். எங்கேயாச்சும் ஒரு நாள் மட்டும் தான் லாஸ் வந்து இவ்வளோ பெருசு வரும். அடிக்கடி நீங்க இத தான் பார்க்கலாம். அதனால நீங்க தைரியமா வந்து ட்ரேட்ஸ் வந்து என்டர் பண்ணலாம். லாட் சைஸ மட்டும் இன்கிரீஸ் பண்ணிறாதீங்க. உங்களால எது தாக்கு பிடிக்கும் இந்த அளவுக்கு கீழ போய் க்ளோஸ் வச்சதுன்னா எவ்வளோ லாஸ் வரும்? அந்த லாஸ்க்கு ஏத்த மாரி லாட் சைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாரி வேறுபடும். அதனால அத பத்தி நம்ம கரெக்ட்டா வந்து அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனா, இந்த பெரிய லாஸ் எப்பவாச்சும் ஒரு தடவ வருது பார்த்தீங்களா? இத மனசுல வச்சுக்கிட்டு லாட் சைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனா, உங்களுக்கு அதிகப்படியா வந்து இதுதான் வரும். இந்த லாஸ் தான் வரும். அதாவது என்ட்ரி அட் எக்ஸிட்ங்கிற இந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? சரி, ஓகே, ரைட். இங்க எப்படி வந்து மேல போயிருக்கிறான்? 2வது அட்டெம்ப்ட்ல மேல போய் கீழ வரமாட்டான். மேல போம்போது இந்த லெவல கட் பண்ணணும். கீழ வரும்போது ப்ரீவியஸ் லெவலுக்கு வரக்கூடாது. மேல போகும்போது இந்த லெவல மறுபடியும் வந்து கட் பண்ணணும். ப்ரீவியஸ் லெவலு வந்து தொடக்கூடாது. இங்க வரக்கூடாது. இங்கிருந்து என்ன பண்ணிட்டான்? மேல போய்ட்டான். எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு? இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இத கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணானா இன்னும் மேல போவான். இவ்வளோதாங்க விஷயம். அழகா மேல போய்ட்டானா? சரி, ஓகே. திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணுறான்? விறுவிறுன்னு திரும்ப வந்து அதே கண்டினியூ பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறான். என்ன நடந்திருக்குது? போக முடியல. என்ன நடந்திருக்குது? போக முடியல. என்ன நடந்திருக்குது? போகிற மாதிரி காமிச்சிருக்கிறான். அப்போ இதில் வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கா? சும்மா அப்படி போகிற மாதிரினாச்சும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ் வலைதளத்தில் நம்ம இதை வந்து பதிவேற்றம் வந்து செஞ்சுருந்தோம் இந்த மெத்தடு. இது என்ன மெத்தடு? நம்ம பேட்டர்ன். நம்ம பேட்டர்னை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது இதுதான். என்னது? ஒரே நேர்கோட்டில் சப்போர்ட்டு, இல்லை ஒரே நேர்கோட்டில் ரெசிஸ்டன்ஸு.
சப்போர்ட் எடுத்திருந்தானா மேலே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவான், கொஞ்சனாச்சும் மேலே போவான். அப்போ என்ன அர்த்தம், இந்த லெவல்ஸ்லேருந்து மேலே போயிட்டு கீழே இப்படி வந்திருக்கிறான், திரும்பவும் இப்படி மேலே போனான்னா இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிட்டானா இந்த இடத்துலேருந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் சப்போர்ட் நீங்கள் நினச்ச மாதிரி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக போயிடுவான். இது எத்தனை தடவை பார்க்கணும், 500 தடவை பார்க்கணும். இதே பேட்டர்னை 500 டைம்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய பேட்டர்ன் இதுதான் சார்ட்டில். அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் மற்ற பேட்டர்ன்ஸ்லாம். ஒன்றுமே இல்லை, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா ரைட் ஓகே, அதே மாதிரி ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறானா, ஒரே நேர்கோட்டில் ரெசிஸ்ட் ஆகிறானா, கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான். ஒரே நேர்கோட்டில் ரெசிஸ்ட் எடுக்கிறானா, கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்பான். இது நடந்துக்கிட்டே இருக்கு. கவனிக்க பழகுங்க. முதல்ல 2 இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனை, அடுத்து இந்த லெக்கை மட்டும் பிடிச்சா போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரேடு இதுவும் மட்டும் பண்ணால் போதும், அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் லாட் சைஸ் ரொம்ப முக்கியம். நான் யார் தெரியும்ல, நான்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டுல நீங்கள் எடுத்தீங்க, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவான். என்ன பண்ணுவான், வேகமாக கீழே வர மாதிரி காட்டுவான். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க பயந்துட்டு. அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்து இங்கே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைப்பான், பாடி ஆஃப் த கேண்டில் இங்கே க்ளோஸ் வைப்பான், உள்ளுக்குள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போயிடுவான். அதனால தான் என்ன சொல்கிறேன் நான், 500 முறை பாருங்கள். அவனோட அதாவது ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிடுங்க. இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நண்பன் மாதிரி. நட்பு எப்போ வளரும், அதிகமாக வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனை புரிஞ்சுக்க முடியும் உங்களால். உங்கள் நண்பரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி ஓகே. இது வந்து நம்ம எக்ஸ் வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருந்தோன்னு தான் நினைக்கிறேன். நான் இதை பார்க்குறேன். இதோ ஷேர் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இது என்ன வந்து ஷேர் பண்ணோம், பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ ஆரம்பிச்சது மண்டே, இயர் எண்டிங்கு. இருந்தாலும் வந்து அது ஆஸ் யூஷுவல் என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டே இருக்குது. சரி, இதுக்கு உள்ளே எப்படி வந்து நடந்துருக்கு? இது வரைக்கும் நம்ம வந்து அந்த படிக்கட்டு அது இதெல்லாம் சொல்கிறீங்களே, அந்த படிக்கட்டு வந்து இதில் எந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா புல்லிஷாக மேலே வந்ததா. ஃபஸ்ட்டு பியர்ஸ் உள்ளே வந்தாங்க, அதாவது செல் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக செல் பண்ணியிருக்காங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் லெவலு. இங்கேருந்து புல் பேக் வந்திருக்குது. எங்கே வந்திருக்குதுன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு தான் வந்திருக்கு. அதை தாண்ட முடியல. இவ்வளோ தூரம் மேலே வந்தாங்களே, இது தாண்டது ஒரு விஷயமா? ஆனால் தாண்ட முடியல. கீழே வந்துட்டு மேலே வரும்போது அந்த ஹைக்கு வரல, கீழே வந்துட்டு மேலே வரும்போது அந்த ஹைக்கு வரல, கீழே வந்துட்டு மேலே வரும்போது அந்த ஹைக்கு வரல. கீழே வர முடியலை. புதுசாக வந்து லோ வைக்கிறது ரொம்ப திணறி இருக்கிறாங்க. அந்த ஹைக்கு வந்துட்டாங்க. அந்த ஹைக்கு கொஞ்சம் மேலேயே போயிருக்காங்க, ஆனால் க்ளோஸ் உள்ளே தான் இருக்குது. கீழே வர முடியல. அதுக்கப்புறம் மேலே போகும்போது மேலே இந்த ஹைக்கே போயிட்டாங்க. இது என்ன, இது இப்படி ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை பிரேக் ஆச்சு, வால்யூமோட மேலே போச்சு, ட்ரெண்டோடைய பிகினிங் பாயிண்ட்டுக்கு, சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி வர்றான் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். இது சூப்பராக புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நல்ல கேப்பு கொடுத்து நல்லா சூப்பராக ட்ரெண்டாகி வந்திருக்குது. ஆனால் அதே விஷயந்தான் இங்கே நடந்தது. லோவை கட் பண்ணாமல் அப்படியே வந்து மேலே வந்துட்டு இருக்கான், ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே. இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது குட்டியாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே குட்டியாக இருக்குது. ஆனால் நடந்த விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான். சரியா? அதுக்காக தான் நான் உங்களை என்ன சொல்கிறேன், ரொம்ப கவனித்து பார்க்கணும். என் வீடியோ இல்லை, என் வீடியோ பார்த்தா தான் புரியும். அதெல்லாம் மார்க்கெட்டை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவனத்தை வந்து செலுத்தணும். கவனத்தை செலுத்த தான் உங்களால் வந்து அதை புரிஞ்சிக்கவே முடியும். நான் சொல்கிறது ரொம்ப 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 எளிமையான விஷயம். ஆனால் அது எத்தனை பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படின்னா ரொம்பவே குறைவாக தான் நான் வந்து பார்க்குறேன். சரியா? 2025 நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமாக, என்னோடய ஆசை அதுதான், நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். 2025 கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான டவுட்ஸ்லாம் வரும். அதை எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்.
அது எல்லாமே வந்து நீங்கள் மெசேஜில் வந்து கேட்காம வீடியோஸ் ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, தினம் ஒரு பார்வை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ் கைடில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற தினம் ஒரு பார்வையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். இல்லை நேரம் இருக்குதுங்க, டெய்லியும் ஒன்றா பார்க்குறேங்க அப்படின்னா, அதுவும் ஓகே தான். அது உங்களுடைய விருப்பம். சரி, மேலேருந்து கீழே வந்தது புல் பேக். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா படிக்கட்டு? புல் பேக்கு. ஆரம்பிச்சிட்டானா? புல் பேக்கு. ஆரம்பிச்சிட்டான். கீழே போகலை. சூப்பர். இங்கே சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்லேருந்து கீழே போகல. மேலே வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணல. அதே லெவலில் வந்து நின்றுட்டான். ஆனால் விக்கு மட்டும் கொஞ்சம் மேலே போயிருக்குது. ஸோ அப்போ லைட்டாக இப்படி ட்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுதா? இவ்வளோ பெரிய பேட்டர்னுக்குள்ளார ஒரு குட்டி பேட்டர்ன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கீழே வந்திருக்கான், மேலேருந்து கீழே வந்திருக்கான், அப்படியே வந்து கீழே போயிட்டான். தெரியுதா? குட்டியாக ட்ரெண்ட் ஆச்சு. சரி, ஓகே, ரைட். இப்போது மேலேருந்து கீழே வந்தான்ல, ஃபஸ்ட்டு புல் பேக்கில், ரெண்டாவது புல் பேக்கில், மூணாவது, இதையே கட் பண்ண முடியாமல் இருந்தான். அப்புறமா வந்துட்டு இதை கட் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் அவனால். கீழே போயிட்டான். எப்படி போகிறான்? திரும்பவும் வந்து அதே தான். மேலே இது ஹை, அந்த ஹைக்கு வர முடியல, அந்த ஹைக்கு வர முடியல, இப்படியே கீழே போயிட்டே இருக்கானா? தொடர்ச்சியாக கீழே போயிட்டே இருக்கானா? ஒரு எனர்ஜெட்டிக்காக கீழே வரைக்கும் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்கடா பார்த்துருவோம் அப்படின்னு கடன்னு கீழே போயிட்டு மேலே வந்துட்டான். அப்போ கூட வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலில் வந்து தான் நின்னான். திரும்பவும் கீழே அதே ரேஞ்சுக்கு போனான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. இங்கிருந்து எங்கே வந்தான்? இங்கே வந்துட்டான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு. கீழே போயிட்டான். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? கீழே போயிட்டான். கண்டினியூஸாக போயிருக்கான். ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில். அடுத்து வந்து அதே லெவலுக்கு வந்து மேலே வர ட்ரை பண்ணிடுது ப்ரைஸு. ஆனால் இந்த ஹையை கட் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம்? புது லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். தம்பி, நீ புது லோ வைக்கிறியா? ரைட், ஓகே, வச்சுக்குப்பா. க்ரீனு மறுபடியும் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட்டு க்ரீன் ஆகுது. என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். எங்கே போனான்? இங்கே தான் போனான். ஓஹோ, அப்படியா? நீ இன்னொரு லோ வைக்கிறியா? வச்சுக்கோ. மேலே வந்தான். மேலே வர முடியல. இந்த ரேஞ்சுக்குனா வர முடியல. ஓ, அப்படியா? இன்னொரு லோ வைக்கிறியா? வெய். நீ வெய் ராஜா. நீ எத்தனை லோ வைக்க முடியுமோ அத்தனை லோ வச்சுக்கோ. நீ எப்போ இந்த ஐயை கட் பண்ணுறியோ அப்போ தான் நீ மேலே போவேங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். எல்லாம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இந்த எனர்ஜெட்டிக்காக மூவ் வந்து பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் வந்து இது நடக்கவே ஆரம்பிக்கும். என்னாச்சு? லோவை கட் பண்ணல. சிக்கிட்டானா? பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை. ரொம்ப பெரிய லெவலில் வந்து மூவ் ஆகல. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக மூவ் ஆயிருக்கு. எப்படி? லோவை பிரேக் பண்ணவே இல்லை. போயிருக்கான். போனால் படிக்கட்டு ஏறினா ஏறிட்டு போயிட்டே இருப்பான். சரி, ஓகே. இங்கெல்லாம் ட்ரேடு எப்படி வந்து எடுத்திருந்தோன்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போமா? இது வந்து லோங்க. இந்த லோ என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்கே வரைக்கும் ப்ரைஸ் வருது, மேலே வரைக்கும் போகுது. திரும்ப வந்து அந்த லெவலுக்கு போக முடியாமல் கீழே வர்றான். நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணுறோம். ட்ரேட் எடுக்கிறோம். எடுத்தோடனே என்ன இருக்குது? மேலே போயிருக்கு. அப்போ நம்ம டார்கெட்டை எதுவோ வந்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா புல்லிஷாக போய்கிட்டே இருக்குதுல, ஒரு பீரிஷ்னஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம், பயமாக இருந்தால். இல்லைனா இந்த லோவை எப்போ கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானோ, அதாவது இப்படி கீழே வரணும், க்ளோஸ் வச்சுட்டு இப்படி மறுபடியும் புல் பேக் வரும்போது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை கீழே வரும்போது கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சனால இங்கே எடுத்த பை ட்ரேடை ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணலாம். என்னாச்சு? இந்த லோவை வந்து கட் பண்ணவே இல்லை, மேலே தான் போனோம். ஃபஸ்ட் டைமு இந்த இடத்துல நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மார்க்கெட்டில் பையர்ஸ் இவ்வளோ தூரம் கண்டினியூஸாக கொண்டு போயிருக்கிறாங்க மார்க்கெட்டை. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு செல்லர்ஸு. ஆனால் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கான சிக்னலு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. ரைட், ஓகே. மறுபடியும் மேலே போயிருக்குது செல்லர்ஸ். மார்க்கெட் எங்கேருந்து வருது? இங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஒரு சின்ன ஃபைட் பேக்குக்கு அப்புறமா செல்லர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஃபைட் பேக்குக்கு அப்புறமா மேலே வந்துருக்குது. இதில் எங்கே போக வாய்ப்பு இருக்குது?
எங்கே போக வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே நம்ம சப்போர்ட்டை வரைஞ்சி வச்சுருக்கோம். காலையிலேயே வந்து சப்போர்ட்டை வரைஞ்சி வச்சிட்டோமா, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குதா, இந்த இடத்த ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறான், மரியாதை கொடுத்துருக்குறான். அதே இடத்துக்கு வந்தான், ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். அதனால தான் லெவல்ஸ் எப்போவுமே வந்து முக்கியம். இதை நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓ அப்படியா, சரி ஓகே, மேலே வருதா, அப்போ இன்னும் வந்து மேலே போவான், அப்போ இன்னும் மேலே போவான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் லெவல்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடுவீங்க. நீங்கள் ஆக மொத்தம் நம்ம பை பண்ண போகிறது இல்லைங்க, செல்லு தான் பண்ண போகிறோம். சரி ஒன்று பண்ணுவோமா, இந்த இடத்துல நம்ம செல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் டுக் ஏ செல் ட்ரேட் அட் திஸ் லெவல். என்ன நடந்திருக்கும்? ஃபஸ்ட் டைம் மேலே போயிட்டு கீழே வரும்போது கொஞ்சம் ஒரு பயம் காமிச்ச மாதிரி பயம் காமிச்சிருப்பான். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும்? மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்தான். அப்போ கூட வந்து லாஸ் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ட்ரி இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் எடுத்துருந்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா பியரிஷாக வந்ததுனால ரிவர்ஸ் போயிட்டு பூமலை ஆகி கீழே போயிடுவான்னு நினச்சி எடுத்துருந்துருப்பீங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு பாதகமாக வந்து அமைஞ்சிருச்சு. சரி ஓகே, திரும்பவும் ஒரு தடவை கீழே வந்துட்டு மேலே வர்றான்ல, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு இந்த லாஸ் வந்து கொடுத்துருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த குட்டி லாஸ். எப்போவாச்சும் ஒரு தடவை தான் என்ன சொல்லியிருக்கோம், பெரிய லாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நேரங்கள்லையும் இந்த குட்டி லாஸ் தான் வரும். அப்போ செகண்ட் டைம் வந்து செகண்ட் அட்டம்ப்ட் நல்லா பையாகி மேலே வருது, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட். செகண்ட் அட்டம்ப்ட் என்ன இருக்குது? கிராண்ட் சக்ஸஸ். கிராண்ட் சக்ஸஸ். இது வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி க்ரீனில் க்ளோஸ் ஆனோன்னா வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து மேலே கீழேயும் போகும்போது உங்களுக்கு இந்த ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும், இருந்தாலும் உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு என்ன நடக்குது, அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. யூ கேன் ஹோல்டு. சரியா? சரி ஓகே. இப்போது அதே விஷயத்தை பார்ப்போமா. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுங்க. 1 2 2வது தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பார்ப்போம், அப்படியே மேலே பார்ப்போம். ட்ரெண்ட் ஆகுதா? ஏன் அதை நம்ம செய்கிறோம்? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு வேளை ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? மேலே கீழே வந்துட்டு இப்படி வந்து போகணும், இல்லை கீழே கட் பண்ணணும், இல்லை மேலே கட் பண்ணணும், ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு அதெல்லாம் வரைஞ்சிடணுங்க, வரைஞ்சி வச்சிடணும். இந்த இடத்துக்கு போனோன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துருப்போம். நம்மளுக்கு எதிராக போனோன்னா வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நினச்சது நடந்தது. இது எது வரைக்கும் போச்சு? இது வரைக்குமே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரராக நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கையில் பிடிக்க முடியாது. உண்மை அதுதான். புரியிற வரைக்கும் தான். நான் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேனா, இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி, ஒரு வாரத்திலே புரிஞ்சிடும், 10 நாள் ஆகும், 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். நாள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துகிட்டே இருக்குது? சும்மா அப்படி பார்த்தோன்னா சொல்லிடுவீங்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்களா, பார்த்தோன்னா சொல்லலாம்ல நீங்கள். என்னது இது? லோவை கட் பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கிறான். எனர்ஜெட்டிக்காக வந்துருச்சு. ஒருவேளை இங்கே வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? செல்லை இதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணலாம். ஏன்? நல்லா மேலே வந்துட்டான், ஒரு வேளை மூச்சு வாங்கியிருக்குமோ, கீழே வந்துடுவானோ, ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சானா என்ன பண்ணுவோம் நம்ம? எக்ஸிட் பண்ணிடுவோம். இது வந்து இப்படி வந்து கோடு போட்டால் தான் எனக்கு வந்து தெரியுதுங்க ட்ரெண்டே ஆகிறது அப்படின்னா, கோடு போடுங்க, தப்பு இல்லைன்றேன்னு. கோடு போடுங்க ஆரம்பத்தில், தப்பே இல்லை. யார் கேட்க போகிறா நம்மளை? கோடு போட்டு பழகிக்கங்க. இந்த கோட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறானே நீங்கள் படிங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த கோடு போடுற விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து விட்டுருவீங்க. ஏன்னா சும்மா வந்து வெறுங்கண்ணில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓ மேலே போகிறான், இங்கே ப்ரீவியஸாக எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, முதல்ல அவன் இதை கட் பண்ணணும். எப்படி? முதல்ல அவன் இதை கட் பண்ணணும், அடுத்து வந்து அவன் இதை கட் பண்ணிட்டான்னா மேலேயே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே இருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் வந்திருக்கிறான். எல்லாமே அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு.
அப்போது இப்போ ஒரு லோ வச்சானா கதை முடிஞ்சுது. அந்த லோ விற்கிற வரைக்கும் மேலே போயிட்டு தான் இருப்பான். நல்லா மேலே வந்ததுனால ஒருவேளை நம்ம செல்லிங் ட்ரேட் எடுத்து பார்க்கலாமா? இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணட்டும். ஒரு தடவை கட் பண்ணட்டும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். படிக்கட்டு இறங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த படிக்கட்டில் இறங்கும்போது வந்து அவன் கூடவே வந்து பயணம் பண்ணிக்கலாம். அப்படியும் முடிவு பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 500க்கும் மேற்பட்ட முறைகளில் வந்து நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணி நல்ல பழக்கம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிங்க. கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும், பயிற்சி பண்ணணும், அப்புறமா பரீட்சை வச்சுக்கணும் நீங்களே உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங். சரியா? நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 31ஆந்தேதினால உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து 2025ல் நம்ம மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறோம். சரியா? முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. அது நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறது உண்டு. அந்த யூடியூப் வீடியோஸில் ட்ரேடிங் தவிர மற்ற நிறையா விஷயங்கள வந்து பார்க்குறோம். அதில் வந்து மெசேஜ் செக்ஷனில் போய் பார்க்குறது ஒரு பழக்கம். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பழக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வீடியோவை பற்றி என்ன பேசியிருக்காங்க, ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது அந்த மெசேஜை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். அப்படி தான் நான் வந்து பார்க்குறது. நிறைய பேர் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, அந்த மெசேஜ் செக்ஷனுக்கு வந்து போகும்போது வந்து ஒரு வரியில் மெசேஜ் இருக்கும். ஸோ நன்றி, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி வந்து நீங்கள் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேங்க்யூ சார். ஆனால் என்னோட வீடியோவுக்கு வந்து நான் பெருமையாகவே சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோக்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து படிக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பெரிய மெசேஜ் பயங்கரமாக அவங்கள பற்றி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆச்சு, எந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்புறம் வீடியோ வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இந்த டிசம்பர் 31ஆந்தேதி அன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய நன்றிங்க. நான் ஏதோ ஒரு விளையாட்டாக வந்து ஆரம்பித்து இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது. இதையும் நான் வர்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எனக்காக அவ்வளோ நேரத்தை வந்து ஒதுக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய மெசேஜெல்லாம் டைப் பண்ணி, இதுவும் இல்லாமல் மெயிலெலாம் பக்கமாக ஒரு பிடிஎஃப் மாதிரி வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணுறத வந்து ஷேர் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. என்னை நம்பி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் எதுவுமே வந்து வெளியில் சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து சொல்லிவிட்டு இது யாருக்கிட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு வேறு ஒரு மெசேஜ். சொல்ல மாட்டேன். நீங்கள் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெயிக்கணும், அவ்வளோதான். 2025ல் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். சரியா? நியூ இயரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.